ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக்சர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயில் சூடு பண்ணிக்கலாங்க. ஆயில் சூடாகட்டும், அதுக்குள்ளே ஓமப்பொடிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ ஓமப்பொடி செய்கிறதுக்கு ஒரு 300 கிராம் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன். அடுத்து 10 நிமிஷம் ஓமம் எடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. இந்த தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி சூடு பண்ணியிருக்க எண்ணெய் சேர்த்துடலாங்க. இந்த எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேங்க. அடுத்து பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த அச்சு யூஸ் பண்ணி முறுக்கு மேக்கரில் சேர்த்து ஓமப்பொடி செஞ்சிடலாம். மாவு வந்து உள்ளே சேர்க்கும் போது ஒட்டாமல் வரதுக்கு இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு, ஓமப்பொடி பொரிச்சு எடுத்துடலாம். ஓமப்பொடி வந்து ஒரு 2 நிமிஷத்தில் நல்லாவே வந்துருங்க. இப்போ ஓமப்பொடி எல்லாமே பொரிச்சாச்சுங்க. அடுத்து கார பூந்தி செஞ்சிடலாம். கார பூந்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாங்க. இதுலேயே வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம். அடுத்து 1 பிஞ்ச் ஆப்ப சோடா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். இப்போ கடலை மாவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ மிதமான சூட்டில் பொரிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், கார பூந்தி நல்லா பால்ஸ் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. நம்ம மாவு கரைக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்காது. இப்போ கார பூந்தி எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்து நமக்கு தேவையான வேர்க்கடலை நட்ஸு எல்லாத்தையுமே பொரிச்சிடலாம்.
இதுக்கு வந்து நம்ம பாதாம், பச்சை பயிறு எல்லாமே சேர்க்கலாங்க. இன்றைக்கி வந்து நான் முந்திரி, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அவல், கறிவேப்பிலை இது வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கேங்க. இது வந்து 1 by 1 பொரித்து எடுத்துடலாம். இப்போ மிக்ஸருக்கு தேவையான எல்லாமே பொரிச்சாச்சுங்க. இப்போ ஓமப்பொடியை லைட்டாக உடச்சி விட்டுடலாம். இப்போ ஓமப்பொடி எல்லாமே உடச்சி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க எல்லாமே இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், மொறு மொறுன்னு சூப்பராக மிக்சர் ரெடி. நான் இன்றைக்கி செஞ்ச இந்த மிக்சர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.